இப்போ நம்ம பார்க்க போகிறது பிகாம் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் சப்ஜெக்டில் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட். இந்த டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ண 8 மெத்தட்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட். இப்போ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தை நான் ரீட் அவுட் பண்ணுறேன். A machine was purchased for ₹30,000 on 1/1/2016. This is expected to last for 5 years. Estimated scrap at the end of 5 years is ₹5,000. Find out the rate of depreciation under the straight line method. இப்போ இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை பார்க்கலாம். ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடில் அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்ன ஃபார்முலானா காஸ்ட் ஆஃப் த ஃபிக்ஸட் அசட்ஸ் மைனஸ் எஸ்டிமேட்டட் ஸ்கிராப் வேல்யூ பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பெக்டட் லைஃப். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ராப்ளத்தில் காஸ்ட் ஆஃப் த ஃபிக்ஸட் அசட்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கனாக்கா 30,000 ஆல்ரெடி ப்ராப்ளத்தில் இருக்குது. அந்த அமௌண்ட் எடுத்து அப்படியே போட்டுக்கோங்க. மைனஸ் எஸ்டிமேட்டட் ஸ்கிராப் வேல்யூ ஆல்ரெடி அதுவும் ப்ராப்ளத்தில் அந்த அமௌண்ட்டை கொடுத்துருக்காங்க. அந்த அமௌண்ட்டையும் எடுத்து போட்டுக்கணும். பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பெக்டட் லைஃப் வந்து 5 இயர்ஸ், அதையும் எடுத்து போட்டுக்கணும். இப்போ இந்த 30,000லேருந்து 5,000 நம்ம மைனஸ் பண்ணால் நமக்கு 25,000 கிடைக்கும். இந்த 25,000 நம்பர் ஆஃப் இயர்ஸில் டிவைட் பண்ணோம்னாக்கா எவ்வளோ கிடைக்குன்னா 5,000 வரும். ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்ன ஃபார்முலானா அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் பை காஸ்ட் ஆஃப் த ஃபிக்ஸட் அசட்ஸ் இன்ட்டு 100. அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 5,000. அந்த 5,000 எடுத்து அப்படியே போட்டுக்கோங்க. பை காஸ்ட் ஆஃப் த ஃபிக்ஸட் அசட்ஸ் ஆல்ரெடி அதுவும் இருக்குது. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 30,000. அந்த 30,000 அப்படி எடுத்து போட்டுக்கோங்க இன்ட்டு 100. இப்போ 5,000 30,000 டிவைட் பண்ணி 100 மல்டிப்ளை பண்ணாக்கா நமக்கு எத்தனை பர்சன்டேஜ் வரும்னா 16.67% வரும். இதுதான் வந்து ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன். வேறு ஏதாவது ப்ராப்ளத்தில் டவுட்டுனா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா இந்த சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.